Diploma in Elementary Education English Language Teachingல உங்களுக்கு இந்த lessons நான் எடுக்கிறேம்மா part Bல Unit 1 Objectives of Learning English 2 marks questions எல்லாம் பார்க்கலாம். Name some of the countries where English is widely used. எங்கெல்லாம் English யூஸ் பண்றாங்க? நிறைய. ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, நைஜீரியா, the Philippines, okay, and India. இங்கெல்லாம் இங்கிலீஷை நிறைய யூஸ் பண்றாங்க. Write any two reasons for parents sending children to international schools in India. இரண்டு காரணங்கள், two reasons. parents எதுக்காக இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு தான் குழந்தைங்களை அனுப்பணும்னு விரும்புறாங்க இந்தியால? எதுக்கெல்லாம்? Education at international schools in India is the same as the West. Westனா அந்த அமெரிக்கா கண்ட்ரி, அமெரிக்கன், யூரோப் அங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான எஜுகேஷன் இங்கே கிடைக்கும். எஜுகேஷன் அட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா இஸ் த சேம், அதே மாதிரி உள்ளது. இந்தியன் ஸ்கூலிங் இஸ் ரெக்கக்னைஸ்ட் வேர்ல்டு வைட். வேர்ல்டு வைட்னா எல்லா இடத்துலையுமே இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இங்கே படித்தாலுமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்த அமெரிக்கா போனாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஸ்கூல்லையும் சேர்த்துக்கிறாங்க. தே ஹாவ் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்ன் எல்சிடி ப்ரொஜெக்டர், ஸ்மார்ட் போர்டு, இந்த மாதிரி மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா சேரு, டேபிள், எல்சிடி, இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, இடம், உட்கார இடம், ரூம்ஸு, இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அது எல்லாமே மாடர்னாக இருக்கும். இட் இஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவ்னா ரொம்ப கம்மி விலை. ஓகே, இன் இந்தியா, இந்தியாவில் ஈஸியாக படிக்கலாம். பைசா அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது வெஸ்டில் படிக்கிற மாதிரி. நேம் எனி டூ ப்ரமோட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் ஸ்கூல்ஸ். இங்கிலீஷை ஸ்கூலில், பள்ளிகளில் ப்ரமோட் பண்ணுறது யார் யார்? ஓகே, RIE பெங்களூர், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், பெங்களூரில் இருக்கிறது. RIE ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், மைசூரில் இருக்கிறது. அப்புறம் ETV, DTERT சென்னையில் இருக்கிறது. CFL ஹைதராபாத்தில் இருக்கிறது. ஓகே, இவங்க எல்லாம் they are making CDs. ஓகே, CDs எல்லாம் ஸ்கூல்ஸ்க்காக பண்ணுறாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்காக. அதுக்கப்புறம் SSA சர்வ சிக்ஷா அபியான், இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது. இதுவும் நம்ம இங்கிலீஷை ப்ரமோட் பண்ண யூஸ் ஆகுது. வேர் இங்கிலீஷ் இஸ் யூஸ்ட் அஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் மைனாரிட்டி. மைனாரிட்டியில் இங்கிலீஷ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட். பிஸ்னஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் சயின்ஸுக்கும் இங்கிலீஷ் யூஸ் ஆகுது. எப்படி? இங்கிலீஷ் அஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஹவுன்னு கேட்டால் இதே கொஸ்டினில் ஹவு இங்கிலீஷ் இஸ் யூஸ்ட் இன் பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட்னா, in business and government English is used for communication அப்படின்னு எழுதினா போகிறோம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ யூனிட் 2 ஓரல் ஸ்கில்ஸில் 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். why is listening more important? கேட்பது எதற்கு ரொம்ப முக்கியம்? hearing is the main source of learning a language. main source முதன்மையான வழி. ஓகே, சோர்ஸ் ஆஃப் லேர்னிங். ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியை கற்றுக்க முதன்மையான வழி கேட்பது. இட் கோஸ் இன் த்ரூ இயர்ஸ். ஸோ டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இன் த கிளாஸ் ரூம் ஃபார் அ ஸ்டூடெண்ட். ஒரு வகுப்பில் அவன் கேட்கறது அவனுக்கு ரொம்ப முக்கியம். விஷுவல் பேக்கப் த்ரூ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். விஷுவல் பேக்கப்னா என்ன? பார்ப்பது, எதெல்லாம் அவனால் பார்க்க முடியும்? ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், movement, mime and pictures is also given. ஓகே, அவ பேசும்போதே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? முகத்தில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க, முக பாவனைகள், மூவ்மெண்ட், அங்கங்கே நடப்பாங்க. மைம் விதவிதமான குரல்களில் பேசலாம். அண்ட் பிக்சர்ஸ் லைக் சார்ட் அந்த மாதிரிலாம் காட்டலாம். ஸோ இது கொஞ்சம் அடிஷ்னலாக அவனுக்கு கற்றுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் மைம் ஸ்டோரி? மைம் ஸ்டோரி என்றால் என்ன? மைம்னா என்ன? அதாவது சில பேர் குரல்லையே விதவிதமான பாவனைகள்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அதுக்கு பேர் மைம். அந்த மைமில் ஸ்டோரி பண்ணுறது. இப்போ ஒரு குயில் இருக்குது, இந்த குயில் இந்த மாதிரி பேசும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். குயில், காக்கா, மரம், ஓகே, ஒரு பூனை வந்தது, ஒரு நரி வந்தது, ஒரு கதை சொல்லும்போது யூ கேன் அவங்கள மாதிரியே நீங்கள் பேசலாம்.
So in a mime story, the teacher tells the story. ஆசிரியர் கதை சொல்றாரு. The pupils and the students do the actions. It involves physical movement. It gives the teacher a chance to play along with the people. So குரலை மாத்தியும் சைகைகளாலையும் டீச்சர் ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் இட் இன்வால்வ்ஸ் ஃபிசிக்கல் மூமெண்ட், கை காலெல்லாம் ஆட்டி அவங்க சொல்றதுனால. ஸோ ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்கும். டீச்சருக்கும் a chance to play along with the people ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. Why are the rhymes important in primary classes? Primary classes-ல rhymes சொல்றாங்க. அது ஏன் important? All children love rhymes and they like to repeat them. எல்லாருக்குமே அது பிடிக்கும், மறுபடி சொல்லறதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். Rhymes are repetitive. ஓகே, அது வந்து ரெப்படிட்டிவ்னா மறுபடி ரெயின் கோ away அந்த மாதிரி ஒரே வேர்டு திரும்ப திரும்ப வரும். They have rhythm, அதில் ஒரு rhythm இருக்கும். They have an element of fun. There is no grading in rhymes. Rhymes சொல்றதுல நம்ம கிரேட் போடுறதில்ல, மார்க் போடுறதில்ல. அதில் ஒரு ரிதம் இருக்கும். ஹம்டி டம்டி சாட்டானோ அது சொல்லும் போதே குழந்தைங்களுக்கு அது ஆசையாக இருக்கும். இப்போ யூனிட் 4 மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். எந்தெந்த விதமாக ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கலாம். வாட் இஸ் லாங்குவேஜ் அக்வசிஷன்? அக்வசிஷன்னா என்ன? அக்வசிஷன்னா எடுத்துக்கொள்வது. ஓகே, ஒரு மொழியில் புலமை பெறுவது. ஓகே, அக்வசிஷன் இஸ் a subconscious process. கிராஸ்ப் பண்றது. நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது அக்வசிஷன், அது அவங்க மனசுல பதிஞ்சுதா, அவங்க மூளையில பதிஞ்சுதா, அதுதான் அக்வசிஷன். இஸ் a subconscious process children utilize in acquiring their first language. ஓகே, subconscious அது மூளைக்குள்ள நடக்கும். சில்ட்ரன் யூட்டிலைஸ் அது நடக்குதுன்னு தெரியாது. இப்போ புரிஞ்சுதா அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சா மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். பட் சப்கான்ஷியஸாக அது புரிஞ்சிருக்கும். சில்ட்ரன் யூட்டிலைஸ் இன் அக்வயரிங் தேர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் த லாங்குவேஜ் கேப்பபிலிட்டி டெவலப்ஸ் இன் அ ஹியூமன். அந்த மாதிரி தான் லாங்குவேஜ் கேப்பபிலிட்டி, ஒரு மொழியின் புலமை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வாட் இஸ் லேர்னிங் ஆஃப் அ லாங்குவேஜ்? இப்போ லாங்குவேஜ் அக்வசிஷன்னா என்ன? நீங்கள் வீட்டில் குழந்தைங்க நம்மளை பார்த்து பார்த்து அந்த மதர் டங்கு கற்றுக்கும் இல்லையா, அது அக்வசிஷன். லேர்னிங் அ லாங்குவேஜ்னால் நம்ம உட்காந்து கற்றுக்கணும். இப்போ நான் ஹிந்தி கற்றுக்கணும்னு தனியாக உட்காந்து கற்றுக்கிறது. லேர்னிங் இஸ் அ கான்ஷியஸ் ப்ராசஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ குழந்தைகள் அம்மா அப்பாவை பார்த்து கற்றுக்கிறது, மதர் டங் கற்றுக்கிறது வந்து சப்கான்ஷியஸ், அதுவாக வரும். ஆனால் இப்போ நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும்னா உட்காந்து நோட்டு பென்சில் எடுத்து, ஸோ இட்ஸ் அ கான்ஷியஸ் ப்ராசஸ். நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தெரிந்து செய்வது. தட் ரிசல்ட்ஸ் இன் நோயிங் அ லாங்குவேஜ். லேர்னிங் இஸ் கெய்னிங் நாலேஜ் அண்ட் ஆர் ஸ்கில் பை ஸ்டடியிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் பீயிங் டாட். இப்போ உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதை படிக்கணும், அனுபவம் மூலமாக, இல்லாட்டி ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்து, அப்படி தான் யூ கேன் கெயின் நாலேஜ். ஆனால் லாங்குவேஜ் அக்விசிஷன்னா அது குழந்தைங்க அப்படி பார்த்தே கற்றுக்கொள்வது. வாட் இஸ் SOS அப்ரோச்? SOS ஸ்ட்ரக்சரல், ஓரல், சிச்சுவேஷனல். த ஸ்ட்ரக்சரல், ஓரல், சிச்சுவேஷனல் அப்ரோச் தான் நம்ம SOS அப்ரோச்னு சொல்லுவோம். இட் இஸ் an eclectic approach. It is a combination of direct method, the oral approach and audio lingualism. ஓகே, அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சர், எக்லெட்டிக் அப்ரோச். இப்போ ஆங்கிலத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இலக்கணத்துக்குன்னு ஸ்ட்ரக்சர்னா வடிவம். ஓகே, அதை தான் சொல்கிறோம் ஸ்ட்ரக்சரல், ஒரு வடிவமைப்பு. அப்புறம் ஓரல், பேசுவது. அதுக்கப்புறம் சிச்சுவேஷனல், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவது. ஸோ திஸ் இஸ் கால்ட் SOS அப்ரோச். இது எக்லெட்டிக் அப்ரோச், ஒரு முறையான அப்ரோச். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் என்னெல்லாம் இதனுடைய இணைப்பு? டைரக்ட் மெத்தட், டைரக்டாக சொல்லி தருவது. அப்புறம் ஓரல் சொல்லி தருவது, ஓரல்னா வாய்மொழியாக. அண்ட் ஆடியோ, கேட்பது. ஆடியோ லிங்குவலிசம், லிங்குவல்னாலே மொழின்னு அர்த்தம். ஆடியோ லிங்குவலிசம். வாட் இஸ் ESL? ESLனா என்ன? இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் தான் ESLனு சொல்லுவோம். இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். த லேர்னிங் L1. L1னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். Learning of L1 is acquired by children through natural process. So L1 முதல் மொழி வந்து
நேச்சுரலா இயற்கையாவே அம்மா அப்பா வீட்ல பேசுறத பார்த்து அந்த குழந்தைங்க நேச்சுரலாவே they acquire, அது தெரிந்து கொள்வார்கள். The natural process should be adopted in learning English as a second language. அதே மாதிரி ஆங்கிலமும் நேச்சுரலாவே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். L1 competency, L1 முதல் மொழியை நம்ம தாய்மொழியை L1 competency, competencyனா என்ன, proficiency, அதுல இருக்கிற புலமை, அது சேம் திங் டு பி அச்சீவ்ட் இன் L2 ஆல்சோ. L2ங்கிறது இங்கிலீஷ், அதே புலமை இதிலும் வர வேண்டும். What is GTM in teaching of English? GTM, Grammar Translation Method. Grammar Translation Method na enna? It's a cross-lingual technique. It is used in language learning. So மொழி பயிற்றுவிக்கும் போது இந்த grammar translation method நம்ம யூஸ் பண்ணுவோம். cross-lingualனா விதவிதமான மொழிகளை இணைத்து சொல்வது. Grammar is given more importance இங்க இலக்கணம். Learners understand the grammatical system of the second language. அதாவது I வந்து am போடணும், we வந்து are போடணும், அந்த மாதிரி grammatical system. Reading and writing are the main factors in the method. Exercises in translation put the learner into active problem solving situations. Exercises in translation, மொழி மாற்றி செய்வது. ஓகே, உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ப்ராப்ளம் சால்விங் சிச்சுவேஷன், இது என்ன, இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க யோசிப்பாங்க இல்லையா. இன் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சிங் சிச்சுவேஷன் டீச்சர்ஸ் ஸ்டில் ஃபாலோ த டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகே, இப்போ நான் பண்ணுறது டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இல்லையா. அதாவது ஐ டிரான்ஸ்லேட் இன் த லாங்குவேஜ் விச் யூ நோ வெரி ஈஸிலி. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு இல்லை, பட் I want you to understand better. Adunala I am using a translation method. It is an easy explaining things. It is easy in explaining things. What are the demerits of GTM? Grammar translation method இப்ப பார்த்தோம் இல்லையா. demerit na தீமைகள், merit na நன்மைகள், demerit na தீமைகள். So grammar rules are given more importance. இலக்கணத்துக்கு தான் நிறைய importance. Reading and writing are the main factors in this method. Little attention is paid to speaking skills. Speaking, பேசுவது அவ்வளவு attention கொடுக்கல. ஓகே, இதில் எழுதுறதும் படிக்கிறதும் தான், அவங்கள பேச சொல்றது இல்லை. Students have to memorize the rules of grammar. இலக்கணத்தின் விதிகளை memorize, மனப்பாடம் செய்யணும். யூஸ் ஆஃப் L1 in the classroom. இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் இல்லையா தாய்மொழி. இப்போ தாய்மொழியை யூஸ் பண்ணுறதுனால இட் ப்ரிவென்ட்ஸ், எதை தடுக்கிறது, ஸ்பீக்கிங் ஸ்கில் ஆஃப் L2. இந்த இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜை பேசுவதை அது தடுக்கிறது. The learner is unable to use L2 in day-to-day communication. ஸோ இதையும் நான் தாய்மொழியிலே சொல்கிறதுனால the learner cannot use English in day-to-day, தினசரி வாழ்க்கையில் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ண முடியறதில்ல. Explain direct method. Direct methodனா என்ன? It brings a complete change from literacy language to day-to-day spoken language. Both oral and listening skills are taught. Direct method brings a complete change from literary language. அதாவது மொழியுடைய இலக்கணம் அதெல்லாம் இல்லாம நம்ம தினசரி வாழ்க்கையில என்ன பேசணுமோ அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது சொல்லித்தரது தான் டைரக்ட் மெத்தட், இலக்கணங்கள் இல்லாமல். போத் ஓரல், ஓரல்னா என்ன, வாய்மொழி, அண்ட் லிசனிங் ஸ்கில், கேட்பதும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குட் ப்ரொனவுன்சியேஷன் இஸ் எய்ம்ட் அட், நல்ல ப்ரொனவுன்ஸ் நல்ல சொற்கள் நல்ல விதமாக பேசுவதற்கு. த யூஸ் ஆஃப் எவ்ரிடே வெக்காபுலரி அண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் அவைலபிள். எவ்ரிடே வெக்காபுலரி அதாவது தினசரி நாம் பேசுவது, என்ன சாப்பிட்டியா, தூங்கினியா. ஸோ தினசரி வாழ்க்கைக்கு என்னென்ன வெக்காபுலரி சொற்களஞ்சியங்கள், என்னென்ன சொற்கள் தேவையோ, என்ன ஸ்ட்ரக்சர் தேவையோ அதெல்லாம் சொல்லித்தருது. கிராமர் இஸ் டாட் இண்டக்டிவ்லி. நான் இலக்கணம் சொல்லித்தரேன் டைரக்டாக சொல்லாமல் கிராமரை தனியாக இண்டக்டிவ்லி சொல்லித்தருவது, தெரியாமல் சொல்லித்தருவது. கான்கிரீட் மீனிங்ஸ் ஆர் டாட் த்ரூ பிக்சர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பிக்சர்ஸ், படங்கள், பொருட்களை வச்சு சொல்லி தருது. The learner is expected to use the language learned to the outside world. ஸோ இதில் என்ன கற்றுக்கிறாங்களோ அதை அவங்க யூஸ் பண்ண வேண்டும்.
What is bilingual method? Bilingual na enna? இரண்டு மொழிகளை யூஸ் பண்ணுவது. Biனால ரெண்டு. Okay. So what is bilingual? Lingual நாலே மொழி. Okay. Linguistic அப்படின்னா மொழி. So what is bilingual method? இந்த இருமொழி கோட்பாடு என்ன? The bilingual method makes use of two languages. என்னென்ன two languages? எல்லாருக்குமே மதர் டங் தாய்மொழி நல்லா தெரியும். And the target language. Target language இங்க என்னது? English. கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி. Target language. This can be considered a combination of direct method and the grammar translation method. So இந்த bilingual methodல இரண்டுமே சேர்ந்தது. ரெண்டு பார்த்தோம் இல்லையா? Grammar translation methodம் direct methodம். இது இரண்டும் இணைந்தது. This was developed by Dr. C.J. Datson. அவர்தான் இதை உருவாக்கினார். Words and sentences in the target language are presented with L1 equivalence. So words, சொற்களும் வார்த்தைகளும் and sentences in the target language. இப்போ நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்கன்னா அது தாய்மொழியின் உதவியோடு கற்றுக் கொடுப்பது. Words and sentences in the target language are presented with L1 equivalence. What is an eclectic approach? Eclectic. An eclectic approach evolved through the combination of certain aspects of the direct method, the oral approach and audio lingualism. So eclectic approach na சிறந்த ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு முறை. ஓகே. அந்த eclectic approach சிறந்த முறை எந்த மாதிரி வருது? A combination of certain aspects. direct methodல இருந்து கொஞ்சம், oral approach வாய்மொழி, ஓகே, and audio lingualism கேட்பது. இந்த மூன்றில் இருக்கிற முக்கியமான சில aspects எடுத்து, முக்கியமான சில பகுதிகளை எடுத்து செய்வது eclectic approach. What are the steps involved in bilingual method of teaching English? அந்த இருமொழி அந்த bilingual methodல என்னெல்லாம் steps? The teacher reads out a dialogue in the class. முதல்ல டீச்சர் வாசிக்கிறாங்க. The students listen with their books closed. புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க கேட்குறாங்க. The students repeat the lines after the teacher. ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கு அப்புறம் அந்த லைனை அப்படியே திரும்பி சொல்கிறாங்க. Repeats the line. With their books open in the second reading. ஸோ செகண்ட் ரீடிங்கில் குழந்தைங்க புத்தகத்தை ஓப்பன் பண்ணிட்டு டீச்சரோட சேர்ந்து பேசுகிறாங்க. Meaning is conveyed through L1 equivalence at the sentence level. So L1, language 1, தாய்மொழியில் அந்த மீனிங்கை கன்வே பண்ணுறாங்க டீச்சர்ஸ். The teacher says each sentence twice, இரண்டு முறை with L1 equivalent, தாய்மொழி equivalent. அதை வச்சு சொல்கிறாங்க. Once in between. Not word but utterance equivalents are given. Word by word கொடுக்காம utterance equal. இப்போ இந்த ஃபுல்லாக சென்டென்ஸை வாசிச்சுட்டு அதுக்கு தாய்மொழி ஈக்குவலண்ட், தாய்மொழியில் இதை எப்படி சொல்வார்கள், அதுதான் utterance equivalent. Okay, are given to the students.